ஒரு ஆக்டரா இருக்கான்னு வையன், ஒரு படத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செய்வானா, ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரு 270 கோடி சம்பாதிக்கிறான்னு வை. இப்ப வந்து இவன் வந்து பீக்ல இருக்கான்றீங்கல்ல, பீக்ல இருக்கான் இவன். ஆக்டிங் இந்த கெரியர் இந்த படத்துல இருக்க ரோலு மாசு, சரி ப்ரோ ப்ரோ அண்ணா ஓகேவா, அந்த இது வந்து ஒரு படத்துக்கும் வந்து ஒரு மாசு எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வச்சு ஒரு படம் வருதுன்னா அந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ஃபுல் ஆக்டரா இருந்தப்போ அந்த படம் அந்த அளவுக்கு இப்ப இருக்கா? சரி இல்ல இப்ப அதனால இப்ப அரசியல் வராதுன்றியா? அதனாலயும் அரசியல் வராதுன்னா சொல்றேன். இப்ப அதனால வந்தாருங்க சம்பாதிக்கணும்டா, எல்லாரும் சம்பாதிக்கணும். இது மட்டும் இல்லாம சரி இப்போ உங்களால சம்பாதிக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க டிஎம்கே சொத்து சேர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்கள? இப்ப அவனாலையும் எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல, இவனாலையும் எதுவும் ஆக போறது. அதனால நீங்க இவங்கிட்டே ஊம்பியே செத்துக்கிறீங்க. அதனால இவங்கிட்டே இருந்து நான் செத்துக்கிறேன் அப்படி இல்ல. இப்ப வந்து அரசியலுக்கு வந்து விஜய் புதுசு, ஓகேவா? ஆனா வந்து யாரையும் வரவிட மாட்டோம் அப்படி நான் சொல்ல வந்துட்டு இப்ப வந்து ஒரு அரசியல் என்ன ஒரு லேமன் எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதெல்லாம் வந்து கூகுள் பண்ணி டிவிக்கு ஃபுல் ஃபார்மே தெரியல. சரி நீ சொல்லு. டிவிக்கு வரவிட மாட்டீங்களா? வரவிட மாட்டோம் அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஸ்கிரிப்டட். ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறாருன்னா அதெல்லாம் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இப்ப வந்து பேசினாரு இல்ல, சரி அப்ப யார் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசுறா? நெஞ்சில் குடியிரு ஒட்டுமொத்தமான உங்க எல்லாருக்கும் சரி எல்லாரும் ஸ்கிரிப்டட் தான். இப்ப வந்து பேசுறாங்க எல்லாருமே ஸ்கிரிப்டட் தான். ஆனா வந்து அந்த ஸ்கிரிப்டையும் வந்து ஒழுங்கா பண்ணணும்ல. ஒழுங்கானா எப்படி? ஒழுங்கானா எப்படின்னா இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம், திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்றாரு. அந்த தமிழ் தேசியத்து மேல கொஞ்சமாவது சரி, திராவிடம் தான் ஒழுங்கா இது பண்ணல, திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்னா இது பண்ணல. தமிழ் தேசியம் வேற, திராவிட கட்சி வேற. தமிழை மட்டுமே இது பண்ணி இருக்கிறது வந்து தமிழ் தேசியம், மத்த எல்லா லாங்குவேஜ் சவுத் இந்தியன் வந்து திராவிடம். இதெல்லாம் எடிட் பண்ணிடும் இப்படி பேசுறாருல்ல. இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு வரப்போறேன், இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரப்போறேன் இப்ப அனௌன்ஸ் பண்றாருல்ல. இந்த கட்சி மீட்டிங்க கொஞ்சம் லேட்டா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றேன். ஒர்க் பண்ணிட்டுனா இன்னும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் எப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்காம லெட்டர் பேட் விட்டாருல்ல, கட்சி பேர் விட்டாருல்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம். இப்ப அந்த லெட்டர் பேட்ல மிஸ்டேக் வந்தது காரணம் விஜய் தான் அப்படின்றியா? விஜய் கண்ணுக்கு போயிருக்காதா? போயிருக்கலாம்லாம் இல்ல, கண்ணுக்கு போயிருக்கும். அவரு எழுதி தரப்பே இக்கு போட்டிருப்பாரா? இப்ப ஒண்ணும் இல்ல, அவர் இக்கு இல்லாதனால இப்ப வந்து அவர் தமிழ்நாடு கெடுக்க போறாரா? அப்படி இல்லடா, தமிழ் தேசியம் இல்ல உங்க இதுல எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இல்லாம கரெக்டா இருக்கிறதுனால நீங்க எல்லாம் இப்ப தமிழ்நாடு முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? டேய் ஒரு பேசிக் இதுடா. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு இது பண்றானு ஏன், ஒரு தமிழ் டீச்சர்கிட்ட கொண்டு போறான், இத பாரு. இப்ப நீ என்ன சொல்றாரு? இக்கே ஒழுங்கா போட தெரியல, தமிழ்நாடு எப்படி முன்னேற்றி? அதான் நான் கேக்குறேன். இக்கே வரலையே, அதான் கேக்குறேன். அதான் நான் திருப்பி உயிர் இப்ப இக்கெல்லாம் நீங்க ஒழுங்கா போட்டனால நீங்க என்ன ஊம்புறீங்களா? இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது. பாயிண்ட் வரலனா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. பாயிண்ட் வரலனா கெட்ட வார்த்தை. நான் கேக்குற காட்டுறேன். என்னது? இப்ப நீங்க இக்கெல்லாம் ஒழுங்கா போறனால நீங்க தமிழ்நாடு முன்னேற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களா? உங்க ஆட்கள் ஊழல் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம்ன்றேன். கேள்வி என்ன கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? இவனும் கொண்டு போறது இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா அதுக்கான பதில் என்ன நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப நல்லா இல்ல, இப்ப அதுக்கு வேற என்ன பண்ணலாம்? நல்லா இல்லைன்னா கரெக்ட் பண்ணிட்டு பண்ணணும்ல. சரி, இப்ப இத்தனை வருஷமா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு திராவிட கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வருஷமா இருக்கு? 75 வருஷம் அவங்க கிட்ட இருக்கு. எத்தனை வருஷம் ஆட்சியில இருக்காங்க? எத்தனை வருஷம் ஆச்சுன்னா தெரியல. நமக்கு நம்பர் சொல்ல விடுறா. 5 வாட்டி ஆச்சுல 5 என்ன 25 வருஷம் இதுல இருக்காங்க. 25 வருஷம் ரூலிங்கா. இன்னொரு பார்ட்டியா மிச்சம் 25 வருஷமா இருக்கு. இப்ப வந்து 25 வருஷமா இவங்க கரெக்ட் பண்ணாதது, இவர் வந்து இப்ப இந்த இக்க கரெக்ட் பண்ணனால இதாயிடுவாரு. சரி, இக்க விடு. அது என்ன பால்? கருப்பட்டி பால். ஆவின் பால்ல எப்படி கருப்பட்டி பால் விட முடியும்?
அவர் ஒரு இது அறிவிச்சிருக்காரு, ஆவின் பால்ல கருப்பட்டி பாலை நாங்க சேர்த்து கொடுக்குறோம். கருப்பட்டி போட்டுதான் தருவாங்க. அதான் பால்ல கருப்பட்டி போட்டு தரது கருப்பட்டி பால். வெறும் பாலா தந்தா பால், ஆவின் பால். ஓகேவா? அது என்ன ஆவின் பாலோட கருப்பட்டி பால விநியோகம் செய்யப்படும் ஸ்கீமா? ஸ்கீம். இது ஒரு பயனே இல்லையடா. டேய், ஒரு பிராண்ட், அது கருப்பட்டி பிராண்டா ஓ ஆலப்பட்டி என்னோட இது பண்ணாங்க. கருப்பட்டி காபி மாதிரி இதுவா ஆவின் கருப்பட்டி காபி. இதுல எவ்வளவு நேரம் மைக் ஆஃப்ல இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு அது சரி, இதெல்லாம் விடு, இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க, மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஓகே. சரி, இந்த கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி பால், ஆவின் பால், இது ரெண்டு எப்படி ஒத்து போச்சு எனக்கு அது தெரியல. அது வந்து இனிமே அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இப்ப நான் வந்து எப்படி சொல்றது, இப்ப வந்து டிஎம்கே இருக்கான், டிஎம்கே வந்து இப்ப நான் டிவி விட போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப டிவி விடுறப்ப வந்து நான் வந்து என்ன டிவி, சன் டிவி விடுறேன்றான். இப்ப நான் வந்து கலர் டிவி கொடுக்க போறேன், கலர் டிவியும் நான் சன் டிவியும் ஒன்னா விடுறேன் அப்படின்றான். புரியல, தெளிவா சொல்லு. தெளிவா சொல்லணும்னா எப்படி சொல்றது, சன் டிவி கலர் டிவி, சன் டிவி கலர் டிவி, கலர்ஸ் டிவி அந்த சேனல் அதுவா? அப்படியா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலர் டிவி. இது சரி, டைம் இது எப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் நான் பால் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புல வந்து பால் பாக்கெட்டையும் ஒரு கப்ல பாலையும் தர மாதிரி இருக்கு. புரியுதா? டேய் புரியலடா. ஏய் அவனே தான் நான் மாட்டிருக்கான். ஏய் நான் தெளிவா ஒரு கப்ல பால். வாட் இஸ் கம்யூனிசம்? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். டேய் அந்த மாதிரி தெளிவா சொல்லு. பால் டம்ளர் அது ஊத்தி குடுக்குறான். நான் பால் கொடுக்க போறேன் அதான். ஏய் அப்படி இல்ல, இது தெளிவான எல்லார் வீட்டுக்கும் 1 கிலோ அரிசி தர போறேன்னு சொல்றான். சரி, அரிசி தரவன் அரிசியா தானே தரணும், சாப்பாடு செஞ்சு சோறா கொடுக்கறானா? சோறா கொடுக்க இல்ல, அரிசியும் தருவாராம், அதோட இது சோறையும் சேர்த்து தருவாராம். இப்ப இந்த சோறு கெட்டிருந்தானே, கருப்பட்டி பால் கெட்டிருந்தானே, அதே மாதிரிதான் ஆவின் பால் கெடாது. அரிசிய வடிச்சா கெட்டுரும்ல. ஒரு ஐடியா தான் மேலாப்ல சொல்லிருக்காங்க. உனக்கு அதை பத்தி என்ன தெரியல? உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அவங்க என்ன பிளான் இருக்குன்னு உனக்கு தெரியும்? பிளான் இப்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் கருப்பட்டி காப்பியும் ஒரு இது பண்ணுவாங்க, கொலாபரேட் என்ன வேணா பண்ணலாம். உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? நீங்க வந்து எல்லாத்துக்குமே இப்படிதானா சொல்லுவீங்க, அதனாலதான் இப்படி இருக்கு. புரியுதா? ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் தானே அடிக்கணும். ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அப்படிலாம் சொல்லிடுவீங்க. அப்புறம் அதனாலதான் நாங்க இப்பயே அடிக்கிறோம். சொன்னதாங்க அடிக்கிறோம். என்ன அடிக்கிறீங்க? ஆவி என்ன சொன்னாரு இப்ப? இப்ப சரி, இப்ப